தரம் குறைந்த நிலக்கரி விநியோகிக்கப்பட்டமையினால் ஏற்பட்டுள்ள நட்டம் அரசாங்கத்திற்கோ அல்லது மக்களுக்கோ அல்ல, மாறாக சம்பந்தப்பட்ட விநியோக நிறுவனத்திற்கே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராட்சி அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் பதவி விலகல் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க நிலக்கரி இறக்குமதி செய்த நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய சுமார் 915 கோடி ரூபாய் நிதி எரிசக்தி அமைச்சு தற்பொழுது தடுத்து வைத்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக சுமார் 8000 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 915 கோடி ரூபாவை தன்வசம் வைத்துள்ளது. இந்த நட்டம் எக்காரணம் கொண்டும் மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. குறித்த நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி $15 மில்லியன் பெறுமதியான செயல்திறன் பிணைமுறிவு அரசாங்கத்திடம் உள்ளது. அத்துடன் 3 கப்பல்களுக்கான கொடுப்பனவுகளில் சுமார் 500 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. හැබැයි ඒ ටෙක්නිකලි වෙලා තියෙන්නේ. නමුත් ඒක ඉතා පැහැදිලිව ඔබතුමිය දන්නවා මේ පාරිභෝගික කටයුතු පිළිබඳ PUCC මහජන උපයෝගිතා කොමිසම ඉතා පැහැදිලිව කිව්වා ඔවුන් විදුලි බිල මේක එන්නේ විදුලි බිලටනේ. මේක විදුලි බිල ගණනය කරන්නේදී කිසිසේත්ම මේ ගල් අඟුරු වල බලශක්ති ප්‍රමාණය අඩු වීම නිසා එන අඩුවක් තිබෙනවා නම් ඒක කිසිසේත්ම විදුලි බිලට එකතු කරන්නේ නැහැ කියලා. ඊට අමතරව තමයි නියෝජ්‍ය ඇමතුමා පාර්ලිමේන්තුවේ කියව ප්‍රකාශය විදිහට ආණ්ඩුව සතුව يعني විදුලි බල අමාත්‍යාංශය සතුව ඒ ගල් අඟුරු ආනයනය ගෙනාපු සමාගමෙන් ආසන්න වශයෙන් රුපියල් කෝටි 915කට ආසන්න ප්‍රමාණයක් රඳවගෙන තිබෙනවා. දැන් මේක ගණනය කරලා තිබෙනවානේ පාඩු වෙන්න පුළුවන් කියලා මිලියන 8000. මේ ගණනය කරලා තිබෙනවා මේ නැති වෙච්ච බලශක්ති ප්‍රමාණය නිසා ඒ නැති වෙච්ච ප්‍රමාණය සම්පූර්ණයෙන්ම අද තියෙන ඩීසල් මිලට කැල්කියුලේට් කරොත් ඒ විදුලිය සහ මුලින්ම ඩීසල් වලින් උමයිපොයුවොත් එහෙම වෙන්නේ නැහැ. නමුත් මේක එන්න පුළුවන් worst case scenario. අන්තිම නරකම තත්ත්වය තමයි මොකද්ද? මේ අධික ඩීසල් මිලට ඩීසල් වලින්ම මේ නැති වෙච්ච ටික උත්පාදනය කරන්න ගියොත් මිලියන 8000ක් පාඩු වෙනවා. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த எரிசக்தி பிரதி அமைச்சர் முகமது இல்யாஸ் முகமது அக்ரம், இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலக்கரியை மீண்டும் திருப்பி அனுப்ப முடியாது என்பதனால் அவற்றை பயன்படுத்தும் போது ஏற்பட்ட நட்டத்திற்கு ஏற்ப தண்டப்பணம் அறவிடப்படுவதாக குறிப்பிட்டார். கடந்த கால அரசாங்கத்தின் போது இவ்வாறான தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வு அறிக்கையின்படியே இந்த 960 கோடி ரூபாய் தண்டப்பணம் கணக்கிடப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ෆයින් වලට අදාළ කැල්කුලේෂන් වලට අදාළ ඉක්වේෂන්ස් තියෙනවා. එතනින් තමයි ගන්න. අනිවාර්යෙන් අද වෙනකන් ලංකාවට ආපු හැම ගල් අඟුරු තොගයක්ම බාලා නම් බාලා තියෙන හැම එකක්ම පාවිච්චි කරලා තියෙනවා. ඒක පහුගිය අවුරුදු 15ෙම එහෙම තමයි සිද්ධ වෙන්නේ. අපිට ආයි පටවල යවන්න ක්‍රමයක් කොහොමත් නැහැ. இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித் ஹேரத், நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அவற்றை விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை முன்வைத்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். நிலக்கரி இறக்குமதி செயல்முறைகள் விசாரிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலக்கரி கொள்முதல் மற்றும் விநியோகத்தின் போது இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து முழுமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை விசாரணையை நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் இங்கு வலியுறுத்தினார். දුර ඇමතිවරයා හෝ ලේකම්වරයාට කිසිදු බලපෑමක් කරන්න බෑ. මොකද මේ දෙන්නම දූරවලින් ඉවත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ විශේෂ ජනාධිපති විමර්ශන කොමිෂන් සභාවට බලය ලැබෙනවා මේ පරීක්ෂණය පවත්වාගෙන යන්න. නිසා මේ අපේ රජයේ යටතේ ගල් අඟුරු ආනයනයේ පමණක් නෙමෙයි පහුගිය කාලය පුරාවටම ගල් අඟුරු ආනයනයේදී සිද්ධ වෙලා තියෙනවා නම් යම්කිසි අක්‍රමිකතාවයක් ඒ පිළිබඳව සම්පූර්ණ පරීක්ෂණයක් කරන්න තමයි අපි මේ කොමිෂන් සභාව පිහිටුවන ලැබි. ඒ නිසා අපි මේ රටේ ජනතාවට වග කියන ආණ්ඩුවක් විදිහට විශේෂයෙන්ම දූෂණය වංචාව නාස්තියට එරෙහිව කටයුතු කරන ආණ්ඩුවක් විදිහට අපි ලෑස්ති මේ පරීක්ෂණයට ඒ අවශ්‍ය කරන ඉඩපාසුකම් සලසලා දීලා ඒ යුක්තිය සාධාරණ ඉටු කරන්න කොමිෂන් සභා නිර්දේශ අනුව ඒ යුක්තිය ඉටු කිරීමේ කාර්ය ප්‍රතිපාටියට අනුව
ඉදිරි නීත්‍යානුකූල ක්‍රියාමාර්ග ගන්න පුළුවන්. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.